திருவண்ணாமலை மாவட்டத்தில் விளைநிலங்களை அழித்து சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என உழவர் பேரியக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்ட உழவர் பேரியக்க ஆலோசனை கூட்டம் பாமக மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் உழவர் பேரியக்க மாநில தலைவர் கோ ஆலயமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விளைநிலங்களை அழித்து சிப்காட் அமைக்க முயற்சிக்கும் தமிழக அரசுக்கு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் தரிசு நிலங்களில் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. திருவண்ணாமலை பகுதியில் சிப்காட் அமைக்க அரசு முயற்சித்து வருகிறது. இது வேளாண்மை நிலத்தில் இல்லாமல் தரிசு நிலத்தில் அந்த சிப்காட் அமைத்தால் மக்களுக்கு நன்மையாக இருக்கும். அழிந்து வருகிற விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே அரசு இதை உடனடியாக வேளாண்மை நிலத்தில் எடுக்காமல் தரிசு நிலத்தில் எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் வேலூர் மாவட்டம் பொய்கையில் முன்னாள் நடுவண் அமைச்சர் NT சண்முகம் தலைமையில் நடைபெற்ற உழவர் பேரியக்க கூட்டத்திலும் ஆலயமணி பங்கேற்று பேசினார். பாமக மாவட்ட செயலாளர்கள் இளவழகன், குமார், பாலு, சரவணன், சிவா, மாவட்ட தலைவர்கள் வெங்கடேசன், கணபதி, சுப்பிரமணி, பலராமன், நீலகண்டன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனிடையே திருச்சி மாவட்டம் கோணக்கரையில் உள்ள இடுகாட்டின் அருகே வீட்டுமனை விற்பனை தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் அதிகாரிகளின் துணையோடு உடல்களை எரியூட்டுவதை தடுப்பதாகவும் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாமக மத்திய மாவட்ட செயலாளர் உமாநாத் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவை அளித்தார். நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். அரசு அதிகாரிகளை கைக்குள்ளே வைத்துக்கொண்டு அவர்களை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த இடத்தை ஆக்கிரமிக்க கொண்டு உள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி திருச்சி மத்திய மாவட்டத்தின் சார்பாகவும் பொதுமக்களினுடைய சார்பாகவும் இந்த இடுகாட்டை பொதுமக்களின் நலன் கருதி வழக்கமாக எப்படி அங்கே புதைக்கப்பட்ட நிகழ்வு நடக்கிறதோ அதுபோல் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று மனு வழங்கியுள்ளோம்.